வணக்கம். சென்ற பதிவுல மதுரை மாநகரத்து கடை வீதியில தங்களுக்கென்று ஒரு கடை அமைத்துக் கொண்டு கட்டமைப்பு வசதிகளோடு நுகர்வோர் தேவைகளை புரிந்து கொண்டு கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டு கையிருப்போட கணக்குகளையும் பார்த்து கொண்டு பொருள் ஈட்டிய பெண்களை, தொழில் முனைவோரை நம்ம பார்த்தோம். இவர்கள் அந்த சமூகத்து அந்த ஊருடைய பொருளாதார சீரான இயக்கத்திற்கு அவர்கள் பங்கு கொடுத்தாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம். இவங்க ஒரு குழுவினரா இருக்கும் பொழுது அடுத்த குழுவில் தங்களுடைய திணையுடைய வளத்தை அடுத்த திணைகளுக்கு, ஊர்களுக்கு, நிலப்பரப்புகளுக்கு கொண்டு சென்று அங்கு சுறுசுறுப்பாகவும் மிடுக்கோடும் சென்று விற்று வந்த அந்த பண்டமாற்று வணிக பெண்கள் அப்படின்னு நம்ம அவங்கள சொல்லுவோம். அந்த பண்டமாற்றாக பொருட்களை அந்த நிலத்திலிருந்து இங்கு கொண்டு வந்த பெண்களை நம்ம இந்த இனி வரும் பதிவுகள்ல பார்க்க போறோம். என்னென்ன பொருட்களை இந்த பெண்கள் மற்ற இடங்களுக்கு கொண்டு சென்று விற்று பண்டமாற்றாக வாங்கி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா, மீன், உப்பு, பூக்கள், கள், மோர் இப்படி வித்தாங்க. இது போக அந்த ஊர் மக்களுடைய துணிகளை வெளுத்து கொடுக்கும் பணியையும் அவர்கள் செய்தார்கள் அப்படின்ட்டு பார்த்தோம். இப்போ சென்ற அந்த குழுவினர், ஓரிடத்தில் கடை அமைத்த குழுவினர் பொருளாதார சீரான இயக்கத்திற்கு வழிவகுத்தாங்க இல்லையா? இந்த பெண்கள் கூடுதலாக உணவு பகிர்வுன்னு இன்னைக்கு நம்ம நிறைய பேசுவோம். ஓரிடத்திலிருந்து உணவை மற்ற இடத்திற்கு கொண்டு சென்று விற்பதுதான், கொண்டு போய் சேர்ப்பதுதான் உணவு பகிர்வு. இதை இந்த பண்டமாற்று வணிக பெண்கள் செஞ்சுட்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு சங்க இலக்கியம் நமக்கு சொல்லுது. வரலாற்று செய்தி இது. இப்போ இந்த மீன் விற்ற பெண்களை பற்றி நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். போன முறை சொன்னது போலவே தான் சங்க பாடல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஒரு காட்சி உணர்வு, அதற்கு இடையில நமக்கு என்ன வரலாற்று செய்தி வந்தது அப்படிங்கறத நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்ப மீன் விற்று பண்டமாற்றாக நெல்லையும் பயரையும் பெண்கள் வாங்கி வந்ததை சங்க பாடல்கள் நமக்கு காட்டுது. முதல் பாடல் அகநானூற்றில் வரும் நக்கீரருடைய பாடல். அது தலைவன் தன் நெஞ்சுக்கு சொல்லிக் கொள்வது. தலைவி தலைவனோடு ஊடி இருக்கிறாள், கோபப்பட்டு தனித்திருக்கிறாள். தலைவன் அவளை பார்க்க போகும் பொழுது அவனால் அவளை பார்க்க முடியவில்லை. அதனால் ரொம்ப வருத்தத்தில், ஏக்கத்தில், மனக்குமரலில் இருக்கிறான். அதுதான் அந்த உணர்ச்சி அங்கே. அதில் அவன் தன் நெஞ்சுக்கு சொல்லிக் கொள்வதுதான் பாடல். அதில் முதலில் தலைவி எப்படிப்பட்டவள் அப்படின்னா, கிளியென சிறிய மிழற்றும் செவ்வாய், கிளிய போல சிவந்த வாய், ஆனா அழகா கொஞ்சி பேசுகின்றவளாக தலைவி இருக்கின்றாள். பெரிய கயல் என அமர்த்த உண்கண், கயல் போன்ற பெரிய கண்கள் உடையவள். புயல் என புறம் தாழ்வு இருளிய பிறங்கு குரல் ஐம்பால், ஐம்பால்னா நம்ம மூன்றாக பின்னுகிறோம் இல்லையா தலையே? அந்த காலத்தில் ஐம்பால், ஐந்தாக பின்னியதை பல சங்க பாடல்கள் காட்டுகின்றன. இவளுக்கு புயல் என புறம் தாழ், நல்ல தாழ்வா நல்ல அடர்த்தியோட இருந்த கரிய கூந்தல் அவளுக்கு. மின்னேர் மருங்குல் குறுமகள், மின்னல் போன்ற இடையுடையவள். அவள் பின்னிலை விடாக மடங்கிழு நெஞ்சே அப்படின்னு தன் நெஞ்சை பார்த்து அவளோட பின்னாடி போய் தாங்காம இப்படி குமுறுகிறாயே நெஞ்சே என்று அவன் தன் நெஞ்சிடம் பேசுகிறான் அந்த தலைவன். கூடுதலாக, நீ இவ்வளவு வருத்தப்படுறிய, இந்த வலி உனக்கு, அவள் பின் சென்று நிற்கிறாயே, எவ்வளவு வலியுடன் நீ இருக்கிறாய் அப்படிங்கும் பொழுதுதான் ஒரு வரலாற்று செய்தியை நக்கீரர் நமக்கு இந்த அகநானூற்று பாடலிலே தருகிறார். அவனுடைய வலி எப்படிப்பட்டது அப்படிங்கும் பொழுது, குறுக்கை பரந்தலை அப்படிங்கிற இடத்துல ஒரு போர் நடந்தது. அந்த குறுக்கை போரில் 3 மன்னர்கள் இருக்காங்க. அன்னி, திதியன், எவ்வி என்ற 3 மன்னர்களும் திதியனுடைய புன்னை மரமும் தான் இந்த காட்சியில வருது. அன்னி என்கிற மன்னன் திதியனுடைய புன்னை மரம், அதாவது ஒரு மன்னருக்கும் ஒரு காவல் மரம் இருக்குங்க. இப்ப மாநில மரம், நாட்டு மரம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி அவருடைய அடையாள சின்னமான ஒரு காவல் மரம் ஒவ்வொரு மன்னருக்கும் இருக்கும். அந்த திதியனுடைய காவல் மரம் புன்னை. அந்த பூத்து குலுங்குகின்ற பொன்னை போன்ற மஞ்சள் நிறத்தில் இருக்கின்ற பூக்களோட இருக்கிற அந்த புன்னை மரத்தை வெட்டி சாய்த்து திதியனை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு அன்னி திட்டமிடுகிறார். எவ்வின்னு இன்னொரு மன்னர் இருக்கிறார் இல்லையா? எவ்வி அன்னிக்கு அறிவுறுத்துகிறார், வேண்டாம், இதை நீ செய்யாதே, திதியனுடைய மரத்தை வீழ்த்தாதே, திதியனையும் வீழ்க்க நினைக்காதே, வேண்டான் என்று அறிவுறுத்துகிறார். எப்படி அப்படிங்கிறதையும் பாடல் நமக்கு சொல்லுது. பயங்கெழு வைப்பிற் பல்வேல் எவ்வி, நல்ல ஆயுதப்படைகள்லாம் கொண்டு நல்ல வளமான நாட்டை உடைய எவ்வி, நயம்புரி நன்மொழி அடக்கவும் அடங்கான். எவ்வளவு அறிவுறுத்தியும் இந்த அன்னி அடங்காம திதியனோடு பொருது வீழ்ந்தான். அந்த காவல் மரமான புன்னையும் வீழ்ந்தது. திதியனுடைய காவல் மரத்தை வெட்டினான் அன்னி மறு பக்கத்தில் வீழ்த்தப்பட்டான். அந்த தலைவனுடைய நெஞ்சுக்கு தலைவன் சொல்றான் இல்லையா, உன்னுடைய வலி, நீ அந்த தலைவின் பின்னாடி போற அந்த வலி இருக்கே, அது அந்த வீழ்ந்த அன்னியுடைய வலிக்கு இணையானது உன்னுடைய வலி அப்படின்ட்டு
தலைவன் சொல்வதாக நக்கீரர் அமைத்து இங்கே உள்ள ஒரு வரலாற்று செய்தியையும் நமக்கு தருகிறார். இப்போ இங்க உழைத்து பொருளீட்டிய பெண்கள் எங்க வந்தாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் இந்த பாடலில. இப்பதான் அடுத்த ஒரு செய்தியையும் புலவர் நமக்கு தராரு. இந்த எவ்வி இருந்தார் இல்லையா, எவ்வி அன்னிக்கு அறிவுறுத்திய எவ்வி. பல ஆயுத படைகள் கொண்டவர், அணி பொன்னும் மணியும் முத்துமாக பல வளங்களை கொண்ட அந்த எவ்வி, அவர் நாட்டில் முத்துக்கள் எப்படி இருந்ததா, கழங்கு விதைகள், இப்போ கழங்கு விதை நல்ல பருத்த கழங்கு விதைகளா பெருசா இருக்கும், இந்த கழங்கு விதைகளை போல முத்துக்கள் இருந்த நாடு எவ்வியுடைய நாடு. இந்த கழங்கு விதைகளை பார்க்கும் பொழுது எது நினைவுக்கு வருகிறது இந்த புலவருக்கு? அதனால்தான் இங்கே இணைத்து பிணைத்து கொடுத்திருக்கிறார். ஒரு பாணன் மகள், பாணன் அப்படிங்கிறவங்க இசை கலைஞர்கள், இந்த பாணனுடைய மகள் தன் ஐயர் காலை தந்த கணைக்கோட்டு வாழைக்கு, நள்ளிரவிலேயே இந்த பாணன் வீட்டு ஆடவர்கள், ஐயர் அப்படின்னா தமிழ்ல அண்ணன்மாரை, பெரியவர்களை குறிக்கும். பொதுவில் அவருடைய அண்ணன்மார் நள்ளிரவில் கடலுக்கு சென்று காலையில கொண்டு வர வாழை மீனை இந்த பெண், பாணனுடைய மகள், கடைத்தெருவுக்கு கொண்டு விற்க செல்கிறாள். அந்த கடைத்தெரு எப்படி இருந்தது அப்படின்னா, அங்க நெடுங்கொடி நுடங்கு நரவு மலி மருகில், அங்க கொடிகள் அசைக்கின்ற இடத்துல கல்லு விற்கிற கடைகள் இருக்கு, நெல் விற்கிற கடைகள் இருக்கு, அணிகலன்களும் பொன்னும் மணியும் முத்தும் விற்கிற கடைகளும் இருக்கு. அந்த கடை தெருவுக்கு இந்த வாழை மீனை எடுத்துக்கொண்டு அந்த பெண் செல்கிறாள். அங்க போய் தன்னுடைய வாழை மீனுக்கு நெல்லை வாங்காமல் அவள் என்ன செய்யறா, பழம் சென் நெல்லின் முகவை கொள்ளாள், கழங்கு உருள் முத்தமோடு நன்கலம் பெறுவும். அவ என்ன செய்யறா, அந்த நெல்லை வாங்காம அங்க கழங்கு போல முத்துக்களை வாங்கி கொண்டு, கூடுதலாக தனக்கு விருப்பமான அணிகலன்களையும் வாங்கி கொண்டு அந்த பெண் வருகிறாள். இந்த கழங்கு போல முத்துக்களை இந்த பெண் வாங்குறா இல்லையா, இதைத்தான் இவர் அந்த எவ்வியுடைய நாட்டில் இருக்கின்ற கழங்கு போன்ற முத்துக்களோடு ஒப்பிட்டு நமக்கு இந்த பெண் எப்படி மீன் விற்க சென்று தனக்கு விருப்பமானதை அவள் வாங்கி கொண்டு வருகிறாள். இங்கிருந்து நாம தெரிஞ்சுக்கிற செய்தி என்ன அப்படின்னா, உழைப்பு அந்த பெண்ணிடம் இருக்கின்றது. அந்த உழைப்பால் அவளுக்கு கிடைத்த வருவாய், அந்த வருவாய் தருகின்ற ஒரு துணிவு, அந்த துணிவு தனக்கு வேண்டியதை வாங்குகின்ற ஒரு வலிமையை இயல்பாக அவளுக்கு கொடுக்கிறது. அந்த சமூகம் இயல்பாக இதை, அந்த பெண் போய் இதைத்தான் வாங்கிட்டு வந்து சமைக்கணுங்கிறது இல்லாம தனக்கு விருப்பமான நகைகளை வாங்கி கொண்டு வருகிற அளவுக்கு இயல்பான ஒன்றாக அந்த கால சமூகத்தில் இந்த நிலை இருந்தது அப்படிங்கிறத இந்த பாட்டு நமக்கு சொல்லுது. அடுத்து ஐங்குறு நூறு அப்படின்னு ஒரு இலக்கியம் இருக்கு. ஐங்குறு நூறு என்பது 5 குறு நூறுகள், 100 சிறிய பாடல்கள் தொகுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு நிலப்பரப்பையும் கொண்டு ஒரு நூறும் ஒரு புலவரால் எழுதப்பட்டது. முதல் 100 எழுதியவர் ஆசிரியர் ஓரம் போகியார். அதுல 3 பாடல்கள் நமக்கு வருது. இங்க இருக்கிற அந்த காட்சியும் அதேதான். தலைவனோடு தலைவி ஊடி இருக்கிறாள், கோபம் கொண்டு இருக்கிறாள். அப்பொழுது முதலில் தலைவன் என்ன செய்யறான், தன்னுடைய நண்பனான பாணனை அனுப்பி வைக்கிறான். கொஞ்சம் நிலைமையை சீராக்கிறதுக்காக, அவளிடம் பேசுவதற்காக, தனக்காக பேசுவதற்காக தன் நண்பனை இந்த தலைவன் அனுப்புகிறான். தலைவியும் தோழியும் என்ன செய்யறாங்க, போ நாங்க நீ சொல்றதுக்கெல்லாம் அடங்க மாட்டோம், நீ நம்ப மாட்டோம் ஒன்ன அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுறாங்க. தான் அடுத்த நிலையில் தானாக போய் கோபத்தை தணிச்சு வைப்போம், நிலைமையை சீர் செய்வோம்னு அந்த தலைவன் தலைவியிடம் சொல்கிறான். அப்போ அந்த தலைவி தலைவனிடம் சொல்கிறாள், உன்னை நாங்கள் நம்ப மாட்டோம், நீ எவ்வளோ சொன்னாலும் உன் வழிக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி தடுத்து அவனை திருப்பி அனுப்ப முயற்சிக்கும் தலைவி என்ன சொல்றா அப்படிங்கிறது தான். அவர் சொல்ல வருவது உன்னை நான் நம்ப மாட்டேன், நீ போயிட்டு வாங்கிறது தான். ஆனால் அதில் தான் நமக்கு வேண்டிய இந்த உழைத்து பொருளீட்டிய பெண், மீன் விற்ற பெண்ணை பற்றிய குறிப்பு அதில் தான் தரப்பட்டிருக்கு. ஒரு பாட்டு, முள் எயிற்று பான் மகள் இன்கெடிறு சொரிந்த அகன் பெரு வட்டி நிறைய மனையோள் அரிக்கால் பெரும் பயறு நிறைக்கும் ஊர. இந்த தலைவனை பார்த்து சொல்றா, இந்த ஊரை சேர்ந்தவனே உன்னோட நீ சொல்றதுக்கு நான் வழிக்கு வர மாட்டேன், உன்னை நம்ப மாட்டேன்னு சொல்ற. எப்படிப்பட்ட ஊர் அந்த தலைவனுடையது அப்படின்னா, பாணனுடைய மகள் அவள் கொண்டு வந்து விற்க வரா, கொண்டு வந்து பண்ட மாற்றாக கெடிற்று மீனை கொண்டு வருகிறாள். கெடிற்று மீனை கொண்டு வந்து கொடுக்க இந்த வீட்டில் இருக்கின்ற பெண்மணி வட்டி நிறைய, பெரிய பாத்திரம் நிறைய பயறு கொடுக்கின்றார். அப்ப பண்ட மாற்றாக மீனுக்கு பயறு கொடுக்கப்பட்டது. அதை இந்த பெண் தன்னிடத்திலிருந்து கொண்டு போய் கொடுத்து வாங்கிட்டு வரா அப்படிங்கிறது செய்தி. அடுத்த பாடல், வால் எயிற்று மடமகள், வெண்மையான பற்களையுடைய அந்த பாணனுடைய மகள் வரால் சொரிந்த, இப்போ முன்னாடி கெடிற்று மீன், இப்போ வரால் மீனை கொண்டு போய் கொடுக்க மனையோள், வீட்டில் இருக்கின்ற பெண் வெண்ணில் நிறைக்கும் ஊர. இப்போ பயறு கொடுத்தாங்க இல்லையா, இப்போ
இந்த வரால் மீனுக்கு வெண்ணெல்லை இவள் பண்டமாற்றாக வாங்கி வரா. அப்படிப்பட்ட ஊரை சேர்ந்தவனே நான் உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அடுத்து வர பாட்டில் அம்சில் ஓதி அசை நடை பான்மகள், அழகிய முடியும் மென்மையான நடையும் கொண்ட அந்த பாணனுடைய மகள் சில் மீன் சொரிந்து, கொஞ்சமா மீன் கொடுக்குறா, பல் நெல் பெருகும். கொஞ்சமாக மீனை கொடுத்து நிறைய நெல்லை பெற்று வரும் ஊரை சேர்ந்தவனே உன்னை நான் நம்புறதா இல்லை அப்படின்ட்டு இந்த பாடல் நமக்கு சொல்லுது. அப்போ மீனை விற்று தன் வீட்டு ஆடவர்கள் மீன் பிடித்து வர இந்த பெண் கொண்டு போய் மீனை விற்று வரா. இப்படி தானே நினைக்கிறோம். அப்ப மீனை விற்று வருவது மட்டும்தான் அவளுக்கு தெரிஞ்சதா அப்படின்னா இல்லை, மீன் பிடிக்கவும் அவளுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படிங்கிறத இன்னொரு பாடல் நமக்கு ஐயூர் முடவனாருடைய அகநானூற்று பாடல் நமக்கு சொல்லுது. நான்கொள் நுண்கோலின் மீன்கொள் பான்மகள், அதாவது நானும் இந்த நுண்கோல் இருக்கு இல்லையா, ஒரு குச்சியில் தானே நம்ம நூலை கட்டி மீன் பிடிக்க வேண்டியிருக்கு. அந்த நான்கொள் நாணை கொண்ட நுண்கோலில் மீனை பிடிக்கின்ற பான்மகள் இங்க என்ன செய்றா அப்படின்னா, கல்லை அருந்தி வந்து இருக்கின்ற தன் தந்தைக்கு அந்த மீனை விறகில் சுட்டு உணவாக கொடுக்கிறார். இங்க விற்க போகல, தானே பிடித்து வீட்டுக்கு சுட்டு கொடுக்கிறதை இந்த பாடல் நமக்கு காட்டுகிறது. அப்போ கொண்டு வந்த மீனை விற்று தனக்கு விருப்பமான பொருளை வாங்கி கொள்கின்ற வலிமை அவளிடம் இருந்தது, சங்ககால பெண்ணிடம் இருந்தது. அது போக பண்டமாற்றாக நெல்லையும் பயரையும் வாங்கி கொண்டு வந்ததையும் நமக்கு செய்தி நமக்கு தெரியுது. மீன் பிடிப்பதிலும் அவள் வலிமையுடைய வல்லவளாக இருந்து வீட்டுக்கு செய்து கொடுத்ததையும் இந்த சங்க பாடல்கள் நமக்கு காட்டுகின்றது. இப்படித்தான் ஒரு காட்சியின் நடுவே இத்தனை வரலாற்று செய்திகளையும் உள்ளே பிணைத்து கொடுத்திருக்கிறாங்க புலவர்கள் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இது போலவே அடுத்த பதிவுல உப்பை விற்று என்ன செய்தார்கள், அந்த உப்பை விற்கும் பெண்களுக்கு இடையில் நடக்கின்ற சுவையான காட்சிகள் என்ன அப்படிங்கிறத அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம். அடுத்த பதிவில் சந்திக்கும் வரையில் நன்றி, வணக்கம்.